ஹலோ மக்களே, வெல்கம் பேக். அண்டர் 300 ருபீஸ் ப்ராடக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நெக் பேண்ட் தான். ஆல்மோஸ்ட் இது என்னோட 3வது வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இந்த 300 ருபீஸ்க்குள்ளே நம்ம செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட் தான் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு பரிச்சயமான ஒரு பிராண்டு, ஹம்பர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து தான் இந்த பட்ஸை வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் தாங்க அது, ஹம்மர் ஸ்ப்ளெண்டர் ஒயர்லெஸ் நெக் பேண்ட். இது தான் அது. மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு 5 days வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டி, இந்த செக்மெண்ட்டுக்கு இது எப்படி இதோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரிதாபங்கள். இந்த ப்ராடக்ட்டும் கிவ்அவே வேணும் அப்படின்னா எப்போவுமே சொல்கிற மாதிரி தாங்க, கிவ்அவேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாருனா வரீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் பூஸ்டப்பாகவும் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரிதாபங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து இங்கே தானே எங்கேயோ வச்சுருந்தேன், தொகுது இதாங்க அது. ஹம்மர்னு போட்டே வந்துருச்சு. இதில் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல டைப் சி கேபிளும் பேர் ஆஃப் இயர் டிப்ஸும் இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 345 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 months வாரண்ட்டி இருக்குது அகெயின்ஸ்ட் நில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ். அதே மாதிரி 7 daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இதில் போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் போடல. பாக்ஸோட பின்னாடி வந்து மேக்னெட்டிக் இயர்பட்ஸு, வால்யூம் கண்ட்ரோலு, டீப் லவுட் பேஸு, ஒயிட் கம்பேபிலிட்டி, அப்புறம் லைட் வெயிட்டு, IPX5. இந்த IPX5 ஸ்வெட் ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் நான் இப்போ தான் பார்க்குறேன். டைப் சி இன்டர்ஃபேஸ் எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நான் பார்த்ததுலேயே பில்டு கொஞ்சம் மட்டமாக இருக்கிற மாதிரி தோன்றது வந்து இதுதான். எந்த அளவுக்கு மட்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஒயரோட குவாலிட்டி இருக்குல்ல, ஸோ அந்த ஒயரோட குவாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. மற்ற 2 ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் காதில் வைக்கும்போதும் இந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்டோ இல்லை உங்களோட அந்த பட்டனோட குவாலிட்டியோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபிட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபிட்டிங்ஸில் இந்த 3 இயர்பட்ஸ்லையுமே ஃபிட்டிங்ஸ் அந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபிட்டிங்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஒயர் மட்டும்தான் இதில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதேமாதிரி இந்த மேக்னெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்லாம் கிடையாது, சும்மா வந்து வந்துடும். அதை நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இதோட பட்ஜெட் வந்து 300 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது, அதாவது 324 ரூபா. ஸோ 324 ரூபாய்க்கு நம்ம இதை குறை சொல்ல முடியாது. ஆனால் காம்படிஷனில் இதுதான் என்னோட கடைசி நல்ல ப்ராடக்ட் அப்படின்றத சொல்லிக்க முடியும். மற்றபடி பில்டரில் நான் எங்கேயும் வேறு எதுவும் குறையெல்லாம் பார்க்கல. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு OnePlus ரெப்ளிகா மாதிரி தெரியுது. ஆனால் இது அந்தளவுக்கு காப்பி இல்லை, லைட்டாக ஒரு 50% காப்பி அடிச்சிருக்காங்க டிசைன், அவ்வளோதான் சொல்ல முடியும். பில்டு இன்னும் கொஞ்சம் மற்ற 2 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுச்சிங்க, வேறு எதுவும் இல்லை. சரிப்பா, இதோட டிசைனையும் பற்றியும் சொல்லிட்டேன், OnePlusோட ரெப்ளிகான்னு சொல்லிட்டு. சரி, இதோட சவுண்ட் குவாலிட்டியும் கால் குவாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து இந்த 2 கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. பேஸ் இருக்குது, ஆனால் அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஸ் இருக்குது. அதே மாதிரி இதோட அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டில் வந்து டிஸ்டர்பே பண்ணல. மற்ற 2மே கூட டிஸ்டர்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் கொஞ்சம் வோக்கல்ஸ் நல்லா கேட்குது, பேஸும் கேட்குது, வோக்கல்ஸும் கேட்குது. இன்ஃபேக்ட் இது எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இயர்பட்ஸில் கம்பேர் பண்ணும்போது ஒரு OnePlusோட இந்த பட்ஸ் 3 வச்சுருக்கேன்ல, ஸோ நியர்பை ஒரு 70% எனக்கு அந்த ஃபீலை வந்து இது கொடுத்துச்சு. அதோட ப்ரைஸ் 4000 ரூபா, அது விட்டுருங்க. இதோட ப்ரைஸ் வெறும் 324 ரூபா. ஸோ எனக்கு அந்த லிட்ரலி அந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. எனக்கு அதில் கேட்குற மாதிரியே ஒரு ஃபீல், அவ்வளோதான். பிகாஸ் நான் வந்து பெருசாக பேஸை வந்து அதிகமாக விரும்புகிற ஆள் கிடையாது. எனக்கு அந்த பாட்டில் இருக்கிற பேஸ் இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிற ஆள் தான். ஸோ இந்த கொக்கரக்கோ சாங் கேட்டிங்கன்னா மற்ற 2ல் கேட்கும்போது பேஸ் அதிகமாக இருக்கும். அதாவது அப்பயுமே அந்த வோக்கல்ஸ் எங்கேயும் பிரச்சனை வரல. பட் இதில் சர்ப்ரைஸாக வோக்கல்ஸ் கொஞ்சம் நல்லா கேட்ட மாதிரி இருந்துச்சு. பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் நார்மலாக தான் இருக்கும். ஸோ அந்த நார்மலான ஃபீலை அப்படியே கொடுத்த மாதிரி இருந்துச்சு.
சரி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது ஃபைனலாக அப்படின்னா, சவுண்ட் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ மற்ற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 2 ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பேஸ் கம்மியாக வேணும், ஆனால் வோக்கல்ஸ் நல்லா இருக்கணும், பாட்டு தெளிவாக கேட்கணும், எனக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது, பேஸ் அதிகமாக இருந்தால் எனக்கு தலைவலிக்கும் அப்படின்ற ஆளுங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிப்பா, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, கால் குவாலிட்டி மற்ற 2 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டோர்லையும் யூஸ் பண்ணேன், அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த கால் குவாலிட்டி ஒரு விஷயம் இருக்குது, ப்ளஸ் சவுண்டும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டுமே இதில் நல்லாவே இருந்துச்சு. அவங்க பேசுகிறது நான் ஒரு 60 to 70% வால்யூம் வைக்கும்போதே எனக்கு நல்லா லவுடாக கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி இதோட இப்போ நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கணும்ல, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுச்சு. நான் சொல்கிறது இண்டோரில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என் வீட்டில் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போதும், இப்போ ஃபோன் வருது, ஆஃபீஸ் கால் எதனா பேசுகிறேன், இல்லை இண்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கும்போது இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது என்ன வந்து கால்ஸ் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா சூப்பராக கேட்குது. இதே அவுட்டோரில் இப்போ நான் காலையில் வாக்கிங் போகிறேன், இல்லை ஜிம்மில் இருக்கேன், இல்லை வந்து பார்த்திங்கன்னா லைட்டான டிராஃபிக்கில் இருக்கேன், எனக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார் போயிட்டு வந்துட்டு இருக்கு, வின் நாய்ஸ் பெருசாக இல்லை, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கிளியராக கேட்குது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இறைச்சல் இருக்க தான் செய்யும். இந்த செக்மெண்ட்டில் நம்ம அதை குறைலாம் சொல்ல முடியாதுங்க. இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் கால் மட்டும் தான் பேசுவீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக உங்களுக்கு இருக்கும் அந்த 2 கம்பேர் பண்ணும்போது. வேறு என்ன இதில் நான் நெகட்டிவாக பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டே வரக்கூடாது. பிகாஸ் 1000-2000 கொடுத்து வாங்குகிற ப்ராடக்ட்லேயே அவ்வளோ நெகட்டிவ் இருக்குது. 300-400 கொடுத்து வாங்குகிற ப்ராடக்ட்லலாம் வந்து நெகட்டிவ்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 3 ப்ராடக்ட்டு என்னை கேட்டிங்கன்னா ஏழைகளின் விடிவெள்ளியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ என்ன மாதிரி ஆளுங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தாங்க இதெல்லாம். இப்போ நார்மலாக வந்து நான் ட்ரை பண்ணணும், எனக்கு வந்து பெருசாக வந்து நான் OnePlusலையோ இல்லை ரியல்மிலையோ இல்லை போட்லேயோ இல்லை போல்ட்லேயோ இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு நெக் பேண்டு வேணும், எனக்கு நல்ல குவாலிட்டியில் வேணும், என்னால் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கான நெக் பேண்ட்ஸ் தான் இந்த நான் இப்போ போட்ட 3 ப்ராடக்ட்டுமே. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டோட கம்பேரிசன் வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரதான் போகுது. அது தனி செக்மெண்ட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த ஹம்மர்லேருந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டை லாங் டேர்மில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட் நான் ஸ்பீக்கர் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு மோர் தென் 4 monthஸாக வந்துட்டுருக்கு, எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே வரல. ஸோ அதை நம்பி தான் இதையும் நான் சொல்கிறேன். இது லாங் டேர்முக்கும் ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இவங்க 3 மாதம் தான் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. பட் இந்த 3 மாதம் வாரண்ட்டி அப்படின்றத விட இந்த ப்ராடக்ட்டை வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. பிகாஸ் இதுக்கு நீங்கள் கொரியர் போடுறீங்க அப்படின்னா கொரியர் காஸ்ட்டே 100-150 ரூபா ஆகிடும். அதை பார்க்கும்போது இது வாரண்ட்டி ஏன் கிளைம் பண்ணணுன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்கணும் அப்படின்னா, அமேசானில் இதுவுமே பார்த்திங்கன்னா 2-3 பேர் வச்சுருக்காங்க செல்லர். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னால் அஃபிலிகேட் லிங்க்கை வந்து போட முடியாது, அமேசான் வந்து நம்ம சேனலில் வராது, யூடியூப்பில் வந்து வரதில்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ப்ராடக்ட்டும் கிவ்அவே வேணும்னா கிவ்அவேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். 3 ப்ராடக்ட்டும் நான் ரெடிங்க கொடுக்கறதுக்கு. நீங்கள் ரெடியா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கிவ்அவேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 3 ப்ராடக்ட்டும் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து இந்த 3 ப்ராடக்ட்டையும் கொடுக்க நான் ரெடியாக தாங்க இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.